வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பிரிக் ஸ்டிச்சில் ட்ரெஸ்ஸு பண்ண போகிறோம். இது ஃப்ரிஞ்சி வச்சு கீழே வந்துட்டு ஜிக்ஸாக்காக எப்படி பேட்டர்ன் கொண்டு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங்கில் 2 பீட் எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு பீடுக்குள்ளே உள்ள விட்டு வெளியே வந்துக்கலாம். ஒரு தடவைக்கு 2 தடவை போயிட்டு வந்தோம்னா நல்லா டைட்டாக ஆயிக்கும். இதுக்கப்புறம் ஒரு பீடாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டோட்டல் 9 பீடு எல்லோ கலரில் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி 1 by 1 நம்ம ஆட் பண்ணிகிட்டே வருவோம். ரெண்டு விரலுக்கு நடுவில் நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு ஒவ்வொரு தடவையும் நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. அப்போ தான் ஈவனாக இருக்கும். இதே போல் 1 by 1 டோட்டல் 9 பீட்ஸ் இருக்கணும் நமக்கு. அது மாதிரி போட்டுக்குவோம். இப்போ நான் டோட்டல் 9 பீடு எடுத்திருக்கேன் எல்லோ கலரில். ஸோ நம்ம அடுத்து வந்து 8 பீடு கொண்டு போகணும். நான் டிக்ரீஸ் ஸ்டிச் தான் போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 2 பீடில் எடுத்துக்குவோம். டிக்ரீஸ் ஸ்டிச்சில் போடணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போதும் 2 பீடில் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை எடுத்து விட்டுட்டு செகண்ட் இதில் ஜாயின் பண்ணிக்குவோம். பொறுமையாக இது பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இது வந்து ஈக்குவலாக இல்லை. ஸோ வந்து அந்த பீட்குள்ளார வந்து வந்துக்கலாம். மேலேருந்து கீழே வந்துட்டு திருப்பியும் இந்த செகண்ட் பீடுக்குள்ளார நம்ம இப்படி மேலே வந்துக்குவோம். இப்படி பண்ணும்போதுட்டு ஃபஸ்ட் பீடும் நல்லா நமக்கு பொசிஷனில் இருந்துக்கும். இப்போ இது ஃபுல்லாக நம்ம வந்து எல்லோ கலர் ஆட் பண்ணிட்டு வந்துடுவோம். செகண்ட் லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டிக்ரீஸ் ஸ்டிச்சில் போட்டேன். 1 2 3 4 5 6 7 8 டோட்டல் 8 பீட்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன அடுத்து போடலாம். இது எல்லாமே டிக்ரீஸ் ஸ்டிச் தான் வரும் பாதி வரைக்கும். அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் வரும். ஸோ இப்போ அடுத்த லைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்னென்ன பீட் ஆட் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். இதிலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு கலர் ஆட் ஆகும். இப்போ தேர்ட் லைன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த சைடு ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே 3 எல்லோ கலர், அதுக்கப்புறம் ஒரு பிளாக்கு, திருப்பியும் 3 எல்லோ, 7 இருக்கணும் டோட்டலி. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்குவோம். அடுத்ததும் டிக்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ அதுலேயும் வந்துட்டு இங்கே சென்டரில் வந்து 2 பிளாக் வர மாதிரியும் மிச்சதெல்லாம் எல்லோவாக இருக்கிற மாதிரியும் நம்ம போட்டுக்குவோம். இப்போ ஃபோர்த்து லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரெண்டு எல்லோவில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளாக் எல்லோ அப்படின்னு 1 by 1 கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் லைனில் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லோ ஒரு பிளாக் ரெண்டையும் எடுத்துக்கிறேன் நான். இதுவும் டிக்ரீஸ் ஸ்டிச் தான். ஸோ செகண்ட் இதில் ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ நான் இந்த மாதிரி எல்லோ அண்ட் பிளாக் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து இன்னும் 2 பிளாக்கு ஒரு எல்லோ போட்டு இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எல்லோ அண்ட் பிளாக் எடுத்திருக்கேன். இது இன்க்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்லேயே போட்டுக்குவோம். எப்போதும் செகண்ட் ஒனில் போடுவோம் டிக்ரீஸ்னால். இப்போ இது இன்க்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒனில் போட்டுக்குவோம். அப்படி போடும்போது பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஸ்டிச்னால் இந்த பீடுக்கு வெளியே வந்திருக்கும். எப்போதும் இந்த பீடுக்கு உள்ளார வந்திருக்கு. இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. இது கொஞ்சம் கூட வரும். ஸோ இதை இந்த மாதிரி இப்படியே நம்ம போட்டுட்டு போவோம். ஸோ இதை என்ன அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம். இப்போ நம்ம லாஸ்ட் இது ஜாயின் பண்ணுறோம். இதில் 4 பிளாக்கு 2 எல்லோ இருக்கணும். இப்போ இன்னும் ஒரு எல்லோ கலர் ஆட் பண்ணோம். இப்போ இந்த எல்லோ கலர் வந்துட்டு நம்ம இந்த லாஸ்ட் இந்த பிளாக் கலர் எங்கே ஆட் பண்ணமோ அதே இதில் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அடுத்து இன்க்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் ஒன்லேயே நம்ம போட்டுக்கலாம்.
இப்போ இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு என்ன கலர் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த லைன்லேயும் பார்த்திங்கன்னா 2 எல்லோ, ஒரு பிளாக், ஒரு எல்லோ, இன்னொரு பிளாக் போட்டிருக்கேன். இப்போ இன்னும் 2 எல்லோ ஆட் பண்ணணும். இந்த லைன் எப்படி சேர்த்தமோ அதே போல் இதே இடத்துல தான், இந்த ஒரே இடத்துல தான் 2 எல்லோவையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். 1 by 1 ஜாயின் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இதே இடத்துலையே இன்னொன்றையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இதே இடத்துலையே நான் இந்த லாஸ்ட்டில் இருக்கிறதுல ஜாயின் பண்ணிக்கிறேன். நல்லா டைட்டாக போட்டுக்கலாம். இப்போ அடுத்த லைன் போனால் அதுவும் இன்க்ரீஸ் ஸ்டிச் தான். ஃபுல்லாக எல்லோ கலர் தான் வரும். ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் ஸ்டிச் தான் இந்த லைன் ஃபுல்லாக. இப்போ இந்த இதில் 8 எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த லாஸ்ட்டில் வந்து இந்த இதிலே ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ அதுக்கு அடுத்த பார்ட் எடுத்துகிட்டு போகலாம். ட்ரெஸ்ஸு டாப் இது மேலே வந்துடும். இப்போ இங்கே கை பகுதி வரும். இங்கே இப்போ வந்து நான் இன்க்ரீஸ் ஸ்டிச் போட போகிறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பிளாக்கும் எல்லோவும் எடுத்திருக்கேன் இன்க்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ ஃபஸ்ட் ஒன்னில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இது ஃபுல்லாக இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். இப்போ இதில் வந்து பிளாக் அண்ட் எல்லோவில் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் 2 எல்லோ ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிளாக், திருப்பி 3 எல்லோ, ஒரு பிளாக். இந்த பிளாக் வந்து இந்த எல்லோ எதில் ஜாயின் பண்ணிங்களோ அதிலே ஜாயின் பண்ணிக்கலாம். நான் அடுத்தது வந்து டிக்ரீஸ் ஸ்டிச்சில் வரும். அடுத்ததில் வந்துட்டு டிக்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ ஒரு பிளாக் அண்ட் எல்லோ எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் ஒனில் ஜாயின் பண்ணுவோம். ஃபஸ்ட் இதை விட்டுடுங்க. ஸோ இந்த சைடு 2 சைடில் வர பிளாக் கலர் வந்து ஹேண்ட் பார்ட்டு, சென்டரில் வர்றது வந்துட்டு நெக் பார்ட்டாக வரும். ட்ரெஸ்ஸோட நெக் பார்ட்டு இங்கேயும், ஹேண்ட் பார்ட்டு இந்த 2 சைடும் அப்படி வரும். அதுக்காக தான் இந்த பார்டர் மாதிரி நம்ம இந்த பிளாக் கலர் எடுக்கிறோம். இது டிக்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ நம்ம வந்துட்டு பிளாக் அண்ட் எல்லோவில் ஸ்டார்ட் பண்ணோம். பிளாக்கு 2 எல்லோ, திருப்பி 2 பிளாக்கு, 2 எல்லோ, திருப்பி ஒரு பிளாக். இந்த இதில் பிளாக் அண்ட் எல்லோவில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு பிளாக், ஒரு எல்லோ, ஒரு பிளாக், ஒரு எல்லோ, ஒரு பிளாக். அடுத்த லைன் போகலாம். இது இன்க்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பிளாக் அண்ட் எல்லோ எடுத்துக்கிறேன். இன்க்ரீஸ் ஸ்டிச்சு ஃபஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம் நம்ம. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு பிளாக் எடுத்திருக்கேன். இந்த இதில் நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து இங்கே கொஞ்சம் கேப் விடணும். இங்கே வந்து ஹேண்டில் பார்ட் வரணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த சைடை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு போய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் லைன் போயிருக்கலாம் இங்கேயே மேலே. இப்போ நம்ம இந்த சைடே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ நான் இப்போ 2 எடுத்திருக்கேன் இன்க்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ நம்ம இந்த சைடு கொண்டு வரணும். செகண்ட் இதில் போட்டுக்கலாம். அதாவது இதில் இந்த சைடு வந்துட்டு டிக்ரீஸ் ஆகணும், இங்கிட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அந்த மாதிரி வரும். இது ஸ்டார்ட் பண்ணும்போது டிக்ரீஸ் ஸ்டிச்சில் ஸ்டார்ட் பண்ணணும், எண்ட் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஸ்டிச்சில் முடிக்கணும். இப்போ நான் ஒரு பிளாக் போட்டு இந்த எல்லோ எதில் ஜாயின் பண்ணமோ அதே இதில் பிளாக் ஒன்று போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு இந்த சைடு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த 2 ஸ்டெப்பை வந்து நம்ம இந்த சைடும் ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்ம வயரை உள்ளே ஒரு பீடுக்குள்ளே உள்ளே விட்டு இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். இப்போ நான் வயரை வந்து சென்டரில் இருக்குல்ல எல்லோ கலர், நான் அதில் கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு இந்த ஜிக்ஸாக்கை இப்படி உள்ளே விட்டு கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த எல்லோ கலரில் இருந்துட்டு நம்ம வந்து இந்த செகண்ட் இதில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் எல்லோ கலருக்கு பக்கத்தில் இருக்கிறத விட்டுட்டு அடுத்ததில் இருக்கிறதுல நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம்.
இப்போ லாஸ்ட்டில் ஒரே ஒரு பிளாக் கலர் எடுத்திருக்கேன். இது இந்த எல்லோவை எதில் ஜாயின் பண்ணமோ அதே இதிலேயே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். இந்த சைடு மாதிரியே இந்த சைடும் போட்டோம். இப்போ வந்து அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் அடுத்து இன்க்ரீஸ் ஸ்டிச் போடுறேன். ஸோ ஒரு பிளாக் அண்டு ஒரு எல்லோ எடுத்திருக்கேன். இன்க்ரீஸ் ஸ்டிச்சுங்கிறதுனால ஃபஸ்ட் இதிலே ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து ஒரு பிளாக் இங்கே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு சைடும் ஈக்குவலாக கை வந்துருச்சு. இப்போ நான் சும்மா இந்த இடத்துல ஹேங்கரில் மாட்டுற மாதிரி ஒரு 4 பீடு சேர்த்து நான் இந்த இடத்துல இதையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த இதில் நான் ஒரு 5 பீடு ஆட் பண்ணியிருக்கேன், சீட் பீடு. அதே பிளாக் கலரே எடுத்துட்டேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த பிளாக்கில் நான் உள்ளே விட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து இந்த வயரை வந்து கீழே கொண்டு வந்துட்டு இந்த லாஸ்ட்டில் இருக்கிற இந்த எல்லோ கலருக்கு இந்த சைடு ஆர் இந்த சைடு ஏதாவது ஒரு பக்கம் கொண்டு வந்துடுவோம். இங்கே நம்ம என்ன வேறு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. ஸோ நான் இப்படி 1 by 1 பீட்குள்ளார நான் உள்ளே விட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி ஒரு பீட்குள்ளரையாக நம்ம உள்ளே விட்டு கேப் இல்லாத ரொம்ப பக்கமாக இருக்கிறதா பார்த்து ஈஸியாக ஒரு சில பீட்குள்ளார வந்துட்டு ஊசி நுழையாது, ரொம்ப ஓட்ட சின்னதாக இருந்ததுனாக்கா. ஸோ அது மாதிரி இல்லாத கொஞ்சம் நல்ல ஈஸியாக உள்ளே போகிற மாதிரி இதாக பார்த்து உள்ளே விட்டு கீழே வரைக்கும் இந்த லாஸ்ட்டில் வரைக்கும் கொண்டு வந்துடுவோம். இப்போ நான் வந்துட்டு இந்த லாஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கேன். என் ஒயர் வந்து இப்போ இங்கே இருக்குது இந்த லாஸ்ட்டில். ஸோ நான் இப்போ இதில் வந்துட்டு பீட்ஸ் சும்மா லைனாக ஆட் பண்ண போகிறேன். என்ன ஆர்டரில் ஆட் பண்ணால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய விருப்பம், என்ன டிசைனில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு 5 எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ இந்த ஆர்டரில் ஜாயின் பண்ணியிருக்கேன். 5 எல்லோ கலர், ஒரு பிளாக்கு எல்லோ, பிளாக் எல்லோ, பிளாக் எல்லோன்னு சொல்லிட்டு 5 பிளாக்கு இருக்கிற மாதிரி பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லாங் பீட் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷன் தான். அதுக்கப்புறம் 2 எல்லோ, 3 பிளாக்கு. இப்போ இந்த 3 பிளாக்கை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த எல்லோக்குள்ளார வந்துட்டு நம்ம திருப்பியும் பீடை மேலே வரைக்கும் எடுத்துகிட்டு வருவோம். நமக்கு கீழே இந்த மாதிரி 3 இது தெரியும் பெட்டலில். நம்ம இது மேலே வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டு இந்த இடத்துல எந்த வழியாக உள்ளே வந்தோமோ அதே வழியாகவே வெளியில் வருவோம். மேலே இழுக்கும் போதுட்டு டைட் ஆயிரும், நம்ம டைட் பண்ணிக்கலாம். பொறுமையாக வாங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த 5 பீடு ஜாயின் பண்ணோம்ல அந்த இடத்துல இருக்கோம். இப்போ வந்து நம்ம எந்த இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வந்தோமோ அதுக்குள்ளாரே நம்ம போய்க்கலாம். ஃபஸ்ட்டு பீட்குள்ளார இது வந்து அப்புறம் செகண்ட் பீட்டுக்குள்ளார மேலேருந்து கீழே வருவோம். இப்போ நம்ம செகண்ட் லைன் ஆட் பண்ணுவோம். இதே போல் தான் சின்ன சின்ன ஆல்டர் டிசைன் வந்து வேறு டிசைன் கொடுப்போம். இப்போ இந்த இதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்டார்டிங்கில் 5 எல்லோ கலர் ஆட் பண்ணேன். இதில் 7 ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எந்த சேஞ்சும் பண்ணல, அதே டிசைன் தான். பட் இது வந்து கீழே வந்து கொஞ்சம் ஹைட்டாக வரும். அடுத்ததில் வந்துட்டு இதில் 5, இதில் 7, அடுத்ததில் 9, அடுத்து 11, 13 திருப்பியும் வந்துட்டு குறைச்சிக்கிட்டே வாங்க. ஸோ இப்போ இந்த பேட்டர்ன்லேயே நம்ம இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு 5 போட்டிருக்கேன் எல்லோ கலர், இதில் வந்துட்டு நான் 7 போட்டிருக்கேன். அடுத்ததில் 9 போட்டுக்கிறேன். இப்போ இதை ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லாஸ்ட் லைன் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் டிஃப்ரென்ஸ் என்னன்ட்டு.
இங்கே வந்து 5ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து 7 எல்லோ போட்டிருக்கேன். அடுத்து 9 எல்லோ, 11 எல்லோ, 13 எல்லோ. திருப்பியும் இதில் வந்துட்டு நான் 11 எல்லோ, 9, 7. இப்போ 5 போட போகிறேன். லாஸ்ட் ஒன். ஸோ இப்போ இந்த இதை கம்ப்ளீட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். நம்ம இதே போல் ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். இந்த லாஸ்ட் ஒன்று நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்ம எது வழியாக வந்தோமோ அதுலேயே ஃபஸ்ட்டு நம்ம மேலே எடுத்துகிட்டு போயிடுவோம். இப்போ டைட்டாக இங்கே பிடிச்சி இழுத்துக்கலாம். கேப் இல்லாத வரணும். ஸோ அது மேலே அப்படி பிடிச்சி டைட் பண்ணிக்குவோம். இப்போ வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பீட்குள்ளார போய்க்குவோம். நான் அதுக்கும் மேலே இருக்கிற பீட்குள்ளார எப்படி போகிறேன். போயிட்டு நம்ம கீழே இந்த இதில் வந்துட்டு நம்ம சும்மா ஒரு நாட் மாதிரி இந்த இதில் ஹோலில் வந்து உள்ளே விட்டு எடுத்துக்குவோம். போயிட்டு திருப்பியே இன்னும் 2 பீட்குள்ளார நம்ம உள்ளே போயிட்டு வந்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்துட்டு நீங்கள் ஒரு தடவை வந்து கரெக்டாக எல்லாம் பர்ஃபெக்டாக வச்சுட்டு ஏதாவது வெயிட்டாக கொஞ்சம் ஒரு நோட்டு புக் ஏதாவது மேலே வச்சிங்கனாக்கா இது ஈவன் ஆயிரும் உங்களுக்கு. ஏன்னா நூல் ரொம்ப மெலிசு நூல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் அங்கங்கே சுருளுது. இந்த மாதிரி ஒன்ஸ் சரியாக ஏதாவது வெயிட்டாக புக்கு மேலே வச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஈக்குவல் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸு. அந்த ஷேப்பு கிடச்சிருக்கும். சென்டரில் ஹார்ட்டு சுற்றி ஷேப் இந்த ஜிக்ஸாக்காக வந்திருக்கு. ஸோ இவ்வளோ தான். இது ஈஸியானது தான். பட் கொஞ்சம் இது சீக்கிரம் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நமக்கு அந்த லாங் லென்த்து எவ்வளோ நீளம் நம்ம எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டைம் எடுக்கும் ஒவ்வொரு லைனாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஈஸி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.